வணக்கம் உறவுகளுக்கு. அதாவது இது ஒரு இயற்கை சூழ்ந்த ஒரு மலை முகடு. ரொம்ப லாங்கில் இருந்து நான் படம் எடுக்கிறேன். அதனால் சரியாக தெரியுதா என்னன்னு தெரியல. இருந்தாலும் அப்படியே ரெஸ்ஸிங், அவ்வளோதான். வேறு என்ன சொல்கிறது, நம்மளுடைய சூழ்நிலை அப்படி தான் இருக்குது. அதனால் சரி, நம்ம இருக்கிறத வச்சு ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த விஷயத்தை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே உறவுகளே, நம்ம அதாவது இந்த மலை முகடுகள் வந்து எவ்வளோ அழகாக காலையில் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு படம் பிடிச்சி காட்டுறேன். இது வந்து திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி அருகே, அதாவது செம்பட்டி ஒட்டஞ்சத்திரத்துக்கு சென்றான ஒரு பிளேஸு. வெள்ளமரத்துப்பட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஏரியா இது. செம்பட்டி, இந்த திண்டுக்கல் மாவட்டம், இந்த செம்பட்டி, வடுகப்பட்டி, இதெல்லாம் வந்து வடிகப்பட்டி இல்லை, கன்னிவாடி. ஆமாம், வடுகப்பட்டி இங்கே தான் இருக்காதுன்னு தெரியல கரெக்டாக. அது தேனி பக்கத்துலேன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த ஏரியா வந்து ரொம்ப குளுமையாக இருக்குது. ஏதாவது இப்போ வந்து என்ன சொல்லுறது, அது என்னது, அக்னி நட்சத்திர வெயில் இருக்கக்கூடிய காலத்தில் இந்த ஏரியாவில் பார்த்தா அந்தளவுக்கு வெயில் தெரியல. ஒரு சாதாரணமாக நார்மலாக எப்படி வெயில் இருக்குமோ அந்த அளவுக்கு தான் இருக்குது. கொஞ்சம் ஒரு 12 மணியை போல் தான் கொஞ்சம் வெயில் உக்கரமாக இருக்குது. அப்புறம் பார்த்தா சாயங்காலம் அப்படியே மழை மேகம் வந்துருச்சு, மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. தொடர்ச்சியாக இந்த ஒரு 10 நாளாகவே பார்த்திங்கன்னா சாயங்காலம் அப்படியே லைட்டாக மழை தூறிக்கிட்டே இருக்குது. இங்கே இருக்கிற மக்கள் உண்மையிலே ரொம்ப கொடுத்து வச்சவங்க தான். ஆனாலும் மக்கள் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு வாழ்வாதாரம் செழிப்பில்லை அப்படின்னு சொல்லி. அது அவங்களுடைய அறிவுத்திறன் கோளாறு. அதாவது அதை எப்படி செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிற இந்த பிரச்சனை வந்து ஃபுல்லாக சாமானிய மக்களுக்கு வந்து அது தெரியறதில்ல. அந்த தெரியாத காரணத்தினால வந்து இந்த மாதிரி மக்கள் கஷ்டப்படுறாங்களே தவிர, மற்றபடி அது கஷ்டம்னா அவங்க சொல்கிறது வந்து அவங்களுடைய அறியாமைன்னு தான் அதை சொல்லணும். மற்றபடி அதில் வேறு எந்த ஒரு உண்மையும் கிடையாது. அதை பேசணும்னா அது நிறையா பேசணும். அதனால் அதை பற்றி இப்போ பேச முடியாது, விவாதம் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை. ஓகே உறவுகளே, ரசிங்க, பார்ப்போம். அடுத்த பதிவில் சந்திப்போம்.